ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆக வேண்டுமா? ஸ்கை புரோக்கிங் இன் இலவச ஆன்லைன் செமினாரில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்யவும். நாணயம் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு திடீர்னு வந்த ஐடியா கிடையாது. நான் என்னோட 30 வருஷம் பேங்கிங் சர்வீஸில் 25 வருஷம் நான் ரூரல் அக்ரியில் தான் வேலை பண்ணியிருக்கேன். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு எனக்கு. கனரா பேங்க்கில், ஐசிஐசிஐ பேங்க்கில், ஐஎஃப்எம்ஆர் ட்ரஸ்ட்டில். பட் 2007 ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து பாம்பேலேருந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஐஎஃப்எம்ஆர் நிறுவனம் சொல்லிட்டு அதில் ஒரு ஃபவுண்டிங் ட்ரஸ்டீஸ் ஆக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். அதில் வங்கி சேவைகள் கிராமத்தில் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேஜிஎஃப்எஸ் சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் சிஇஓவாக இருந்தேன். அதில் நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் குக்கிராமம் Tier 6 வில்லேஜஸில் ஒரு பிரான்ச் வச்சு எல்லா சேவைகள் கிரெடிட் மட்டும் இல்லை, இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அந்த மாதிரி எல்லா சேவைகள் கொடுக்கணும்னா எப்படி நம்ம மக்களோட இருந்து அவரோட விவசாய பற்றி தெரிஞ்சுண்டு அவரோட என்ன சேவை கொடுத்தா, எந்த மாதிரி வங்கி சேவை கொடுத்தா அவரோட கோல்ஸ் எல்லாம் ஆகும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல அவேர்னஸ் கிடச்சிருது. அதோட 5-6 வருஷம் ஆனப்புறம் என்ன ஒரு ஐடியா வந்துடுதுன்னா, இப்போ மக்களுக்கு தெரிஞ்சு எல்லாம் கொடுக்கறது ஒரு அப்ரோச். ஆனால் இப்போ தஞ்சாவூர் மாவட்டம் எடுத்தால் நம்ம காவேரியில் தண்ணி வருது, நம்ம பேடி வேல்யூ செயின் எப்படி இருக்குது, இல்லை கோகோனட் வேல்யூ செயின் பட்டுக்கோட்டை ஏரியா எடுத்தால் கோகோனட் வேல்யூ செயின் இஸ் ப்ரிடாமினன்ட் தேர். இந்த வேல்யூ செயின் பொறுத்து நம்ம எப்படி ஆல் த பிளேயர்ஸ் இன் வேல்யூ செயின் முன்னேற்றம் கொண்டு வந்தால் இப்போது ஸ்மால் ஃபார்மர்ஸுக்கு கூட ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. அங்கேருந்து எடுத்து ஒரு டைரி வேல்யூ செயின் எடுத்து அப்படி ஒரு ஆர்கானிக்காக பில்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாடல். நாங்கள் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலேயே திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2014 இந்த ஒரு ஜர்னி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தா நாங்கள் we are in about 100 value chains in about 22 states, covering about 1800 farmer collectives. நாங்கள் ஒரு ஃபார்மர் ஒரு பிரான்ச் வச்சு அப்படி இல்லை, நாங்கள் FPOs சொல்லிட்டு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ், ஃபார்மர் கலெக்டிவ்ஸ் இவர் கூட வேலை பண்ணி அவரோட மெம்பர்ஸ் யார் இருக்காரோ ஸ்மால் ஹோல்டர் ஃபார்மர்ஸ் அவருக்கு சர்வீஸ் கொடுக்குற மாதிரி த்ரூ போத் அக்ரி ஃபினான்ஸ் அண்ட் அக்ரி காமர்ஸ். ஆன் தி டிமாண்ட் சைட் நாங்கள் அக்ரி என்டர்பிரைசஸ் கூட வேலை பண்ணோம். ஸோ பிட்வீன் தீஸ் டூ we have done about 10,500 crores approximately so far in this 5-6 years. The farmer collectives 1880 ஃபார்மர் கலெக்டிவ்ஸ் கூட நாங்கள் வேலை பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். அவரோட மெம்பர்ஷிப் பேஸ் பார்த்தா ஒரு 60 லட்சம் ஸ்மால் ஹோல்டர் ஃபார்மர்ஸ் இருப்பான். ஸோ இட் ஹாஸ் பீன் எக்ஸைட்டிங் ஜர்னி. பிஸ்னஸ் இன்னோவேஷன்னா நம்ம உயிரத்துக்கு மூச்சு எவ்வளோ முக்கியமோ இன்னோவேஷன் பிஸ்னஸ்க்கு அவ்வளோ முக்கியம். சும்மா ஒரு பிஸ்னஸ் மாடல் பண்ணி மெக்கானிக்கலாக கொண்டு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு பர்பஸ் என்ன, பிஸ்னஸ் எதுக்காக இருக்கும் அது இம்பார்ட்டன்ட். இப்போ சமுன்னத்தி ஒரு பர்பஸ் எடுத்தால் மேக்கிங் மார்க்கெட்ஸ் ஒர்க் ஃபார் ஸ்மால் ஹோல்டர் ஃபார்மர்ஸ். நம்ம மார்க்கெட்ஸ் கொண்டு வந்து நம்ம ஸ்மால் ஹோல்டர் ஃபார்மர்ஸ்க்காக எப்படி பெனிஃபிட் கொண்டு வரணும், அதுதான் பர்பஸ். அந்த பர்பஸ் should drive the business model, should drive the innovation, should drive the team. So innovation and business are two sides of the same coin. நான் சொன்ன மாதிரி நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு மூச்சு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ இன்னோவேஷன் பிஸ்னஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன் நான். ஓனர்ஷிப் அண்ட் ஃபார்மிங் ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். அந்த நம்ம இன்டர்வென்ஷன் ஃபார்மர்ஸ் கூட எப்படி வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து தொடங்கிட்டு அடுத்தது த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேல்யூ செயின். ஒரு பணம் கொடுத்து பணம் வாங்கிறது அது இம்பார்ட்டண்ட். ஆனால் நம்ம விவசாயம் நம்ம மக்கள் ரெண்டு பார்த்தா அது ஒரு இம்பார்ட்டன்ட் பட் நாட் சஃபிஷியன்ட். அவர் கூட நம்ம வேலை செய்யணும்னா ஒரு மார்க்கெட் லிங்கேஜஸ் இம்பார்ட்டண்ட் ஆகும், ஒரு அட்வைசரி சர்வீசஸ் இம்பார்ட்டண்ட் ஆகும், ஒரு சேஃப்டி நெட் காப்பீடு கொண்டு வரணும், அது இம்பார்ட்டண்ட் ஆகும். ஸோ ஒரு ஃபார்மர் ஃபோக்கஸ் வச்சு ஒரு மல்டிபிள் சர்வீசஸ் எப்படி கொடுக்கணும், அது கொடுத்தாதான் ஒரு சஸ்டைனபிள் இம்பேக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அது ரெண்டாவது இன்சைட். மூணாவது இன்சைட், நிறைய பேர் சொல்லுவா ஒரு வேல்யூ செயினில் இருந்தால் நிறைய இன்டர்மீடியரிஸ் இருப்பா, 2-3 இன்டர்மீடியரிஸ் எடுத்துட்டானா தென் மார்ஜின்ஸ் நிறைய போகும் ஃபார்மர்ஸ்க்கு சொல்லிட்டு.
But ana intermediary plays a very important role in the life of farmer in many aspects. So Samunnatila நம்ம என்ன பார்ப்போம்னா, Samunnati-na collective growth, collective prosperity, collective elevation. Ellarku valarchi is what Samunnati means. So ellaru includes the intermediaries, includes the processing units, includes the farmers and includes the farming families. So oru intervention பண்ணணும்னா நம்ம வேலை மட்டும் செஞ்சு வேற வேலை யாரை செய்வா சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்காம ஒரு எக்கோசிஸ்டம் பிளேயரா ஒரு இன்டிகிரேட்டரா எப்படி வேலை பண்ணணும். இப்போ நீங்க ஆர்கெஸ்ட்ரால பார்த்துருப்பேன், ஒரு தபலா வாசிப்பா, ஒரு மிருதங்க வாசிப்பா, ஒரு வயலின் வாசிப்பா, எல்லாரும் நல்ல வாசிப்பா, எல்லாரும் எக்ஸ்பர்ட் தான் அதுல. ஆனா ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டர், ஒரு இன்டிகிரேட்டர், ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணுவா, எந்த ஃபார்மேட்ல எந்த ஸ்டைல்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிச்சா எப்படி ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஒரு சிம்பொனி ஆகும் சொல்லிட்டு. ஸோ வேல்யூ செயின் ஃபினான்ஸ் is also something similar, where each of the players are doing a fantastic job. How an entity like Samunnati can make these players work together with a focus on the smallholder farmer. That is another insight that we have. Stage of the farmer you are engaging is an important dimension. இப்போ நீங்க ஒரு விவசாயி பேங்க் கடன் கிடைக்காம இருக்கிற விவசாயி கேட்டினா, சார் எனக்கு ஒரு நல்ல கடன் கிடைச்சா நான் நிறைய பண்ணுவேன் சார் சொல்லுவா. கடன் கிடைச்ச உடனே இல்லை சார் கடன் கொடுப்பேன், ஆனால் மாதம் கட்டணும். உங்களுக்கு தெரியும் விவசாயத்தில் மாதம் பணம் வராது. நான் ஒரு கரும்பு ஃபார்மர்னா எனக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். இல்லை நான் மஞ்சள் ஃபார்மர்னா எனக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியே வருமானம் கிடைக்கும். ஸோ எனக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்குற மாதிரி, இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்குற மாதிரி கடன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது செகண்ட் லெவல் ரிக்வயர்மெண்ட் ஆகும். சரி அப்படியே நம்ம கஸ்டமைஸ்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கொடுக்கலான்னா அடுத்த ரிக்வயர்மெண்ட், சார் நமக்கு கொஞ்சம் மார்க்கெட் லிங்கேஜஸ் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு கேள்வி வரும். எந்த மார்க்கெட் போய் எப்படி வித்தினா நமக்கு கொஞ்சம் ஒரு அதிக விலை கிடைக்கும்னு சொல்லிட்டு. சரி மார்க்கெட் லிங்கேஜஸ் வேலை பண்ணணும். அதுக்கப்புறம் சரி இது ஆர்கானிக் சொல்லுவா, இல்லைன்னா கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் சொல்லுவா, இல்லைன்னா நம்ம மில்லட்ஸ் இதே பண்ணலாம்னு சொல்லுவோம். அது எப்படி பண்ணணும், எந்த மார்க்கெட்டில் விற்கணும், அதோட நாலேஜ், அட்வைசரி சர்வீசஸ் அண்ட் ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் இதை கொடுக்க முடியுமா, இல்லைன்னா எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இதை பண்ண முடியுமா, இல்லை நான் இன்டர் கிராப்பிங் பண்ணணும், வனிலா கிராப் இல்லைன்னா கோகோ கிராப், இந்த மாதிரி ஹை வேல்யூ கிராப்ஸ் இருக்கும், இதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரைனிங் எதை கொடுக்க முடியுமா சொல்லிட்டு அடுத்த வாட்டி கேட்பார். ஃபைனலி எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் பண்ணால் ஒரு வேலை காட் ஃபோர்பிட் சொல்லுவா இல்லையா, ஒரு வேலை எதே ஆச்சுன்னா நமக்கு எதே ஒரு காப்பீடு மாதிரி, ஒரு சேஃப்டி நெட் மாதிரி எதே கிடைக்குமா சொல்லிட்டு. ஸோ நமக்கு மேனேஜ்மெண்ட் தியரியில் மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் இருக்கும். ஃபிசியலாஜிக்கல், சேஃப்டி, லவ் அண்ட் பிலாங்கிங், ஈகோ சென்ட்ரிக் அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஹோல்டர் ஃபார்மர்ஸ் எடுத்தா ஆக்சஸ் டு ஃபினான்ஸ், ஆக்சஸ் டு கஸ்டமைஸ்ட் ஃபினான்ஸ், market linkages, advisory services and safety net. This has been one of our greatest learnings, I would say, because needs வந்து evolve ஆகிண்டே இருக்கும். அந்த evolving needsக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்டர்வென்ஷன் கொண்டு வந்தால் நம்ம ஸ்மால் ஹோல்டர் ஃபார்மிங் ஒரு எக்கனாமிக்கலி வயபிள் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு இன்சைட். Many people talk about a smallholder farmer, as someone who is helpless and things like that. But நீங்க பார்த்தா ஒரு 50% நம்ம பாப்புலேஷன்ல விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கா. ஸோ the moment you think of a farmer, என்ன ஒரு விஷுவல் வரும் நமக்கு? ஒரு dilapidated person, ஹோப் இல்லாம ட்ரை லேண்ட்ல உட்காந்து மேலே பார்த்துட்டே இருப்பா, நமக்கு எதே மழை வருமா இந்த வாட்டி சொல்லிட்டு. ஆனா நம்ம சாப்பிடறதுக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சதுன்னா அவரோட வேலை, அவரோட கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணாதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரு டைமென்ஷன்ல பார்த்தா அவர் தான் நமக்கு அன்னதாத்தா. ஸோ நம்ம இந்த விஷுவல் இருந்தால் ஒரு சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம பிளேட்ல சாப்பாடு இருந்தால் இவரோட அன்னதாத்தா, இவன் எல்லாம் கஷ்டப்பட்டு கொடுத்தா தானே நமக்கு இந்த சாப்பாடு வந்தது. ஸோ நன்றி சொல்லிட்டு ஒரு கிராட்டிடியூட், பீயிங் கிரேட்ஃபுல், அந்த ஃபீலிங் கூட நம்ம ஒரு ஃபார்மர் பார்க்க முடிஞ்சா எவ்வளோ நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம். Well, innovation coupled with right set of people coming together, coupled with right set of partners coming together, and coupled with right set of business models coming together சொல்லலாம். ஏன்னா 2014ல ஸ்டார்ட் பண்ணது சமுன்னத்தி நிறுவனம். பட் அதுக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் ஒரு 20 வருஷம் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனில் அக்ரிகல்ச்சரில் வேலை பண்ணது அப்புறம் தான் இந்த இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கு. Samunnati is grateful for the team that has come together. எல்லா
2014ல அக்ரிகல்ச்சர் லெண்டிங்னா ரொம்ப ரிஸ்கி எல்லாம் தோணித்து எல்லாருக்கு. ஸோ அந்த டீம் அவரோட வேலை விட்டுட்டு சமுன்னத்தி கூட வந்து இந்த சேர்ந்து நம்ம பில்ட் பண்ணலாம், ஒரு நியூ மாடல், ஒரு நியூ அப்ரோச் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு investors who have come into Samunnati, people who believed in Samunnati model is an important dimension. What is it when we do, we feel that we have done a meaningful work solite. So in the financial inclusion, serving people through financial services plus newer models, in the madri ella panna, then there is some meaning to having come to this life and having come to this earth solite. Adrodu or anchor கடிச்சிருக்கு. ஸோ இப்போ அது பார்த்தா சமுன்னத்தி எல்லாரும் ரிஸ்கி சொன்னா, பட் எனக்கு உள்ள இல்லை இது கரெக்டாகவே தோணுறது சொல்லிட்டு ஒரு ஃபீலிங். ஸோ அண்ட் ஹவு டு வி சர்வ் அவர் ஃபார்மர்ஸ், தட் இஸ் another feeling. So how do you build this muscle of being driven by heart? Came from heartfulness as a practice. So I am grateful to the Heartfulness Institute for helping me with an anchor to go inside and pursue what my heart says as the right thing to do for the farmers. நம்ம நேஷன் எடுத்தா 100 million smallholder families இருக்கா. ஸோ நம்ம என்ன இன்டர்வென்ஷன் கொண்டு வந்தாலும் அதில் ஒரு ஸ்கேல் இருக்கணும், ஒரு ரெப்ளிகபிலிட்டி இருக்கணும், அண்ட் இட் ஹாஸ் டு பி அட் எ லார்ஜ் ஸ்கேல். ஸோ வாட் வி ஆர் ஹோப்பிங் இஸ் as an ecosystem player, if we are able to touch 1 every 4 farming families, 1 every 4 farming families na 100 million எடுத்தா 25 million, which is about 2.5 crore farmers. If we are able to touch them through either a weather advisory or a price information or a product or a service, then எதை நம்ம கொஞ்சம் ஒரு மீனிங்ஃபுல் வேலை பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். That is what we are hoping to do. Second, from a model perspective, if we are able to be window to the world and access to the last mile, then the farmers would be able to change traditional practices in agriculture from where they are to what can bring them higher returns. And third one is, if we are able to bring youth into agriculture through drones, through agri technologies, through satellite imagery driven decision making, இல்லைன்னா நம்ம climate smart agriculture, sustainable agriculture சொல்லுவோம், அந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து நம்ம யங்ஸ்டர்ஸ் அக்ரிகல்ச்சரில் கொண்டு வந்தால் நன்னா இருக்கும். These are all our aspirations and vision. So if you want to change the landscape of agriculture from a sustainable agriculture to a profitable agriculture, நம்ம 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து நான் விவசாயம் பண்ணுற நம்ம விவசாயி இஸ் a small holder farmer in India. 87% of farmers in India have less than 2 hectares. 10 ஏக்கர் கம்மியாக 2 hectaresனா ஆக்சுவலி 5 ஏக்கர் கம்மி வச்சிருந்த ஃபார்மர்ஸ் மட்டும் நமக்கு இருக்கா. இப்போ அந்த 87% வச்சுட்டு நம்ம மார்க்கெட் பார்த்தா, மார்க்கெட் இஸ் ஆல்சோ ஃப்ராக்மெண்டட். இன்புட் side of the agri value chain, output side of the value chain, financial services in the value chain, advisory services in the value chain. அதில் திரும்பி டபுள் கிளிக் பண்ணால் இன்புட்டில் நாங்கள் சீட்ஸ் இருக்குது, ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது, கெமிக்கல்ஸ் இருக்குது, ஃபார்ம் எக்யூப்மெண்ட் இருக்குது. அவுட்புட்டில் பார்த்தா people who want to procure from farm gate don't want to do anything on the input side. Financial services பார்த்தா எனக்கு இன்புட் அவுட்புட் தெரியாது, பட் நான் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கொடுப்பேன். ஸோ தி என்டையர் அக்ரி எக்கோசிஸ்டம் இஸ் ஆல்சோ ஃப்ராக்மெண்டட். So how do you integrate a fragmented market and a fragmented farmer in a way where the farmer is at the center, the farmer is the focus, and make farming a viable economic activity சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஃபார்மர் பார்த்தா இன்புட்ஸ் வாங்கணும்னா retail most part of the value chain போவா. retail most part of the value chain போனால் என்னது, all the margins from manufacturer, dealer, distributor to the retailer are loaded on that, right? அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் ஆனோடனே, அறுவடை ஆனோடனே மகசூல் சேல் பண்ணிடுவா. அப்போ என்ன கிடைக்கும், ஒண்ணுமே கிடைக்காது. ஸோ ஃபார்மர் இஸ் த ஓன்லி பர்சன் ஹூ பைஸ் ரீட்டைல் அண்ட் செல்ஸ் ஹோல்சேல், ஹென்ஸ் தெர் ஆர் நோ மார்ஜின்ஸ். பட் த்ரூ அக்ரிகேஷன் மக்கள் எல்லாம் ஒரு ஒரு கூட்டா வந்தா, ஒரு நிறுவனம் வச்சு, ஒரு சொசைட்டி வச்சு, ஒரு கோஆபரேட்டிவ் வச்சு, ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வச்சு, ஒரு 1000 மக்கள் வந்து நான் இப்போ ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஃபார்ம் இன்புட்ஸ் நான் வாங்குவேன்னா அப்போ ரீட்டைல் ஸ்டோர் போக முடியாது, ஏன்னா குவான்டிட்டி இஸ் மோர். So you have to naturally go to a dealer distributor who can handle that kind of a volume, which is where you start buying wholesale
and your cost of procurement for inputs comes down. So the cost of cultivation comes down. Sale பண்ணும்போது எல்லா நம்ம ஹார்வெஸ்ட் ஆன உடனே சேல் பண்ணாமல் ஒரு டிலே பண்ணி, ஏன்னா அப்போது ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். Soon after harvest is when the prices are the lowest. Instead of selling soon after harvest, can we store the goods, do at least primary processing, புல்லு கல் அதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு கிரேடிங் சார்ட்டிங் பண்ணி அப்புறமா விற்றா உங்களுக்கு 10-15% அதிகமாக கிடைக்கும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு சமுன்னத்தி மாதிரி ஒரு நிறுவனம் ஒரு பார்ட்னராக இருக்கணும் அவர் கூட. இந்த பார்ட்னர் லெட் அப்ரோச் எடுத்துட்டா then the farmer will move away from buying retail and selling wholesale to buying wholesale and selling retail, and then the margins will go up and the economic returns for farmer would go up, is what we are pursuing as a model. Well, நான் விவசாயிகளுக்கு அட்வைஸ் கொடுக்குற லெவலில் இல்லை. உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணால் நல்லா இருக்கும், என்ன பண்ணால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சமுன்னத்தி மூலமாக ஒரு பார்ட்னராக உங்கள் கூட வந்து நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ அது ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் வங்கி சேவை இல்லாமல் இருக்கணும், இல்லைன்னா நம்ம சேர்ந்து ஒரு கோஆப்ரேட்டிவாக வரலை, ஒரு எஃபிஓ ஒரு குழு மாதிரி நம்ம வந்து நம்ம முன்னேற்றத்துக்கு நம்மையே பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா என்னெல்லாம் வச்சுட்டு இருந்தாலும் அதெல்லாம் ஐடியாஸ் சமுன்னத்தி மூலமாக உங்களுக்கு சேர்ந்து வேலை பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அப்புறம் நீங்கள் நம்ம விவசாய ப்ராக்டிசஸ் எப்படி மாற்றணும், நீங்கள் ட்ரெடிஷ்னலாக ஒரு ப்ராக்டிசஸ் வச்சுருப்பேன், ஆனால் அந்த மாதிரி இப்போது நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் வித்தியாசமாக இருக்கும். மழை எப்போ வரும் எப்போ வராது தெரியாது, தொட்டு நீர் தண்ணி மாதிரி நம்ம எப்படி போகணும், சோலார் பம்ப் வச்சு எப்படி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் எப்படி அந்த அந்த விஷயங்கள் நம்ம விவசாயத்தில் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு யுனைட்டடாக வந்து நம்ம எல்லாரும் நம்ம கலெக்டிவ் வளர்ச்சிக்கு எப்படி நம்ம இது பண்ணணும் சொல்லிட்டு யூ மே வாண்ட் டு நீங்கள் திங்க் பண்ணல. உங்கள் பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன்ஸ் உங்ககிட்டயே இருக்கு சொல்லிட்டு நான் நம்புவேன். அந்த நம்பிக்கை எப்படி நம்ம முன்னேற்றணும் சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும்னா சமுன்னத்தி உங்கள் கூட உட்காந்து உங்களுக்கு என்ன வேணும்னா அது செய்யறதுக்கு தயாராக இருக்கு. ரொம்ப நன்றி. ஸ்கை புரோக்கிங் இன் ஸ்டாக் மார்க்கெட் மற்றும் கமோடிட்டி மார்க்கெட் குறித்து இலவச ஆன்லைன் செமினாரில் கலந்து கொண்டு நீங்களும் ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறலாம். முன்பதிவுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.